Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம L size nighty தைக்க போறோம். இந்த நைட்டியோட கட்டிங் வீடியோ வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல போட்டுருப்போம். இது வந்து பார்ட் 2. இது வந்து தைக்கிறது மட்டும் தான் வரும். இது தைக்கிறதும் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கிளியரா ரொம்ப க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காட்டுறேன் புரியுற மாதிரியே. சரி ஓகேங்க, இது எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துறலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நெக்குக்கு வந்துட்டு கேன்வாஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு துணியில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். துணி வந்து எவ்வளோ மீதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை மீதி வரது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஜாயின் போட்டு கூட வச்சுக்கலாம். கேன்வாஸ் ஒட்டிட்டு பாருங்கள், சுற்றியும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா உள்ளே வந்து மடிச்சு விட்டு தைக்கணும். சுற்றி இருக்கிறத வந்துட்டு உள் பக்கமாக மடிச்சுக்கணும். அதனால் மினிமம் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கேன்வாஸை சுற்றியும் அந்த 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியை மடித்து அடிச்சிடலாம். தையல் வந்து ஓரத்தில் வரணும். ஸோ அப்போ தான் மறுபடியும் லேஸ் வச்சு தைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நடுவில் தைச்சிடாதீங்க, நல்லா அந்த எட்ஜிலேயே தைங்க. இப்போ வந்து நம்ம பைப்பிங்க்கு லேஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பைப்பிங்கு துணி கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள் பக்கமாக வச்சுக்கணும். உள் பக்கமாக வச்சு தைச்சிங்க அப்படின்னா அந்த மேலே தையல் வராமல் இருக்கும். பாருங்கள், மேலே வந்துட்டு நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு உண்டான துணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நெக் போர்ஷன் தைக்கிறோம். இப்போ பாருங்கள், நைட்டி வந்துட்டு உள்பக்கமாக போட்டிருக்கோம். உள்பக்கமாக போட்டு அந்த கேன்வாஸ் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதையும் வந்துட்டு உள்பக்கம் தெரிகிற மாதிரி மேலே வச்சுக்கணும். அது 2 சைடுமே வந்துட்டு உள்பக்கம் தான் மேலே தெரியணும். ஸோ அப்படி தைச்சா தான் கிடைய திருப்புறப்போ இது வந்து மேல் பக்கமாக வந்துடும். உங்களுக்கு ரவுண்டு கரெக்டாக தைக்க வராது அப்படின்னா ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு தையல் அடித்து விட்டுருங்க அந்த கேன்வாஸ் வரைக்கும். அப்போ எங்கேயுமே நகராது, கரெக்டான அளவில் வந்துடும். இப்போ வந்துட்டு நெக்கை சுற்றியும் நம்ம அந்த கேன்வாஸ் ஒட்டியே தைக்கணும். இது வந்து நீங்கள் எந்த மாடலில் நெக்கு கட் பண்ணியிருந்தாலும் இந்த மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னா நெக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் கேன்வாஸ் தைச்சோம் அப்படின்னா மேலே வச்சு அழுத்துவோம். ஸோ அது வந்து ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வைக்கணும். ப்ளவுஸ் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வைப்போம். பட் இது நைட்டி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரியே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ உள்ளே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு மீதி இருக்கிற துணியை வெட்டி எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு விட்டால் போதும், எக்ஸ்ட்ரா தேவையில்லை. வெட்டிட்டு பாருங்கள், அந்த வளைவு வர இடத்துல எல்லாம் லைட்டாக வந்து அந்த தையல் வரைக்கும் வெட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் அந்த வளைவு நல்லா திரும்பும். ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே நிறைய இடத்துல வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமண்ட் அப்படிங்கிறதுனால அந்த 3 பக்கம் கார்னர் மட்டும் வெட்டினா போதும். பாருங்கள், இப்போ அப்படியே வந்துட்டு மேல் பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுறோம். சரிங்களா? இப்போ கேன்வாஸ் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துருச்சு. ஷேப் எதுவுமே மாறாது, கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும். இது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். நம்ம பைப்பிங்க்கு லேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த இது. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த நெக்கோட அந்த ஷேப் வந்து இன்னும் எக்ஸாக்டாக தெரியும், நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து மடித்து லேஸை வந்து உள்ளே வச்சு தைக்கிறனால தைச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பட் இந்த மெத்தடில் தைக்கிறப்போ நெக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நெக்கோட சுற்றளவுக்கு நமக்கு எவ்வளோ அந்த பைப்பிங் லேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோலில் அப்படியே வச்சு தைக்கிறப்போ கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த லேஸு வந்துட்டு உள் பக்கமாக வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் துணி மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல். ஸோ நல்லா நைஸாக தான் இருக்குது. இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம நைட்டிக்கு தைக்கிற லேஸு. இந்த லேஸ் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேலே கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் அவுட்ரு பார்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அப்படியே தையல் ஓட்டிடலாம். நீங்கள் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜிப்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிப்பு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜிப்பு தான் வைக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்துட்டு நம்ம பைப்பிங் லேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது வந்து ஒரு ஓரத்தில் தான் நம்ம அடிச்சிருப்போம். இன்னொரு பக்கம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு ஓரம்.
ஸோ அதை வந்துட்டு இன்னொரு அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ அது வந்து தூக்காமல் அப்படியே அழுத்திக்கும். நீங்கள் இது வந்து எம்மிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் ஆனால் எம்மிங் தேவையில்லை, இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு ஜிப்பு வச்சு தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜிப்பை வச்சு அளவு எடுத்துக்கோங்க. அது ஜிப்பு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அளவு எடுத்துக்கோங்க. மேலே பாருங்கள், ஜிப் அந்த ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம கழுத்தோட பகுதி இருக்கணும். கீழே வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஜிப்பு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடைசி வரைக்குமே வச்சுக்க போகிறோம். ஸோ 1/4 இன்ச் விட்டுட்டு முன்னாடியே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப எட்ஜில் தைக்க வேண்டாம். இப்போ வந்துட்டு நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி விட்ட போகிறோம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மார்க் பண்ணியிருந்தோமோ அவ்வளோ தூரத்துக்கு நடுவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு 2 சைடும் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக வந்துட்டு கிராஸாக கட் பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் நம்ம பீஸ் வச்சு தைக்கிறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் அகலமாக வரும். பாருங்கள், தெரியுது பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் வெட்டி விட்டுருக்காங்க. இப்போ ஜிப்பு வைக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸில் உள்ளே வந்துட்டு துணி கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே மடிச்சுட்டு ஜிப்பை அப்படியே அடியில் வச்சு தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே வந்துட்டு பட்டி வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ ஜிப்பு வைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே ஜிப்பு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இது மடிச்சுட்டு அப்படியே ஜிப்பையும் உள்ளே வச்சு தைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு மடித்து 2 பக்கமும் தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அடியில் ஜிப்பு வச்சு தைச்சிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டு அப்படியே தைச்சிக்கலாம். ஜிப்பு வந்து நல்லா ஓரத்தில் வந்து தைங்க, அப்போ தான் நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கும். நீங்கள் தைக்கிறப்ப கொஞ்சம் தூரத்துக்கு ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டு தைச்சிட்டு மறுபடியும் அந்த ஜிப்பை போட்டு விட்டுறணும். ஸோ அப்போ தான் அந்த நம்ம இழுக்கிறோம் இல்லைங்களா அந்த பட்டன் மாதிரி, ஸோ அது வந்து அடிபடாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அந்த 1/4 இன்ச்சுக்கு அந்த கார்னர் வந்து வெட்டி விட்டால் தான் இப்படி திருப்ப முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வெட்டி விடுறது. பாருங்கள், இப்போ வந்து திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். இல்லாட்டினா அந்த இடத்துல தையல் மேலே கொண்டுட்டு வர முடியாது. இப்போ மேலே வந்து ஜிப்பில் அந்த நீட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு உள்ளே மடக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தைச்சி விட்டுருங்க. அது வந்து கட் பண்ணியெல்லாம் எரிய வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஜிப்புக்கு மேலே பட்டி வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து துணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு மேலே இருக்கலாம். 3 to 4 இன்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க. லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிப்பு எவ்வளோ நீளம் வச்சுருக்கோமோ அதை விட ஒரு 2 இன்ச்சு அதிகமாக இருக்கணும். ஏன்னா அந்த பட்டி வந்து கீழே கொஞ்சம் அப்படி கிராஸ் எல்லாம் மடித்து விடுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக 2 இன்ச்சு விட்டால் போதும். ரொம்ப நீளமாக வச்சிங்கனாலும் அது நல்லா இருக்காது. ஸோ 2 இன்ச்சுக்கு இருந்தாலே போதும். அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜிப்பு வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். பாருங்கள், பட்டி வந்துட்டு 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கு. அதை வந்து ரெட்டையாக மடிச்சிருக்கோம். ரெட்டையாக மடித்து தான் அப்படியே தைச்சி திருப்பிக்கு போகிறோம். இப்போ பட்டிக்கு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும் இல்லைங்களா, நம்ம பைப்பிங் எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு நம்ம அப்படியே மறுபடியும் தைச்சிக்கலாம். பைப்பிங் வைக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தைச்சிட்டு அதுக்கு மேலே பைப்பிங் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பட்டியை வந்து மேல் பக்கமாக வச்சுருக்காங்க. ஜிப்புக்கு மேலே ஜிப்பை ஒட்டியே தைக்காமல் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் தைக்கிறாங்க. ஆனால் வைக்கிறது வந்து ஜிப்பை ஒட்டி தான் நம்ம வைக்கிறோம். பழசு ஜிப்பை வச்சு தைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த தையல் மேலே துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். மேல் சைடு பாருங்கள், கரெக்டாக அந்த ஓரத்தில் நீங்கள் எட்ஜுக்கு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ அந்த ஜிப்போட எண்டு வரைக்கும் தைச்சிட்டு நூலை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப மடிச்சு அடிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே மேலே மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் வந்து தையல் போட போகிறோம். ரொம்ப ஈஸி தான் பட்டி வைக்கிறது. பட் ஆனால் மேல் துணியை நீங்கள் கரெக்டான அளவில் வச்சுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். ஸோ ஜிப்பு மேலே தெரியும், நல்லா இருக்காது. இப்போ வந்து அந்த எட்ஜுக்கு தான் தையல் போடுறோம் நம்ம. இப்போ தைச்சிட்டு இப்போ வந்து குறுக்கில், அதாவது ஜிப்போட அந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே குறுக்கில் ஒரு தையல் விட்டுறணும். அது வரைக்கும் தான் நம்மளோட ஜிப்பு இறக்கம் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது ஜஸ்ட்டு வெறும் பட்டி மட்டும்தான். இது வந்து நீங்கள் அப்படியே பா மாதிரி மடிச்சுக்கலாம், இல்லை கிராஸாகவும் மடிச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். நாங்கள் வந்து கிராஸாக வச்சு தான் தைக்கிறோம்.
அவ்வளோதாங்க, பட்டி தைச்சாச்சு. பாருங்கள், அந்த பைப்பிங் வச்சது, கேன்வாஸோட ஃபினிஷிங், அதுக்கப்புறம் ஜிப்பு வச்சது எல்லாமே ஃபினிஷிங் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உள்பக்கம் பாருங்கள், ஜிப்பு இப்படி தான் இருக்கும். அந்த கீழே நீட்டிட்டு இருக்கிறத அப்படியே விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பேக் நெக்குக்கு வந்துட்டு துணி வச்சு அடிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு கிராஸ் பீஸ் வெட்டுறோம். பேக் நெக்குக்கு பைப்பிங் தேவையில்லை, அதாவது நம்ம அந்த பைப்பிங் லேஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, அது தேவையில்லை, துணியே வச்சுக்கலாம். நீங்கள் பைப்பிங் லேஸே வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நெக்கை சுற்றியும் ஒரு 4 இன்ச்சுக்கு உள்ளே மடித்து விட்டுட்டு அப்படியே வந்து உள்பக்கமாக லேஸை வச்சு தைச்சிருங்க. இப்போ நம்ம வந்து பைப்பிங் மாதிரி வச்சு தைக்க போகிறோம். ஸோ ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக ஒரு 4 இன்ச்சுக்கு உள்ளே மடிச்சு அடிச்சுக்கலாம். இது நார்மலாக நீங்கள் எப்படி பைப்பிங் அடிப்பீங்களோ அதே மெத்தடு தான். பாருங்கள், பைப்பிங் துணியை நைட்டியை வந்துட்டு மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ தைச்சா உள்பக்கமாக திரும்பிக்கணும் அந்த பைப்பிங் துணி. ஸோ மேல் பக்கம் வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு அப்படியே உள்பக்கமாக தைச்சிட்டு வந்துடலாம். பைப்பிங் எப்போவுமே மினிமம் 4 இன்ச்சு துணியாவது விடுங்க. ரொம்ப கம்மியாக விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த தையல் பிரிஞ்சு வந்துடும். பட் ஆனால் 4 இன்ச்சுக்கு மேலே தேவையே கிடையாது. இப்போ வந்துட்டு உள்பக்கமாக அந்த தையல் சுற்றியுமே ரவுண்டு நெக்கு தான் இல்லைங்களா, ஸோ கழுத்து சுற்றியுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ரவுண்டு நெக்கு திரும்பும், இல்லாட்டினா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். அதை கட் பண்ணி விட்டுட்டு சுற்றி ஒரு ஓட்டு தையல் போட்டுடலாம் மேலாவியே. அதுக்கப்புறமா உள்ளே திருப்பிக்கலாம். ஸோ இந்த ஓட்டு தையல் போடுறதுனால என்னாகும் அப்படின்னா நல்லா அந்த தையல் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா கட் பண்ணி விடுறதுனால கொஞ்சம் அந்த ஓரம் வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ அது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள பக்கமாக திருப்புறப்ப ரொம்ப ஈஸியாக திரும்பிடும். பாருங்கள், அப்படியே டக்குன்னு அந்த தையலில் அப்படியே திருப்பிக்கலாம். நீங்கள் தையல் போடல அப்படின்னா கொஞ்சம் அந்த மெட்டீரியல் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டு திருப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஓட்டு தையல் போடுறது 2 வேலைன்னு நினைக்காதீங்க. அது 2 வேலையாக இருந்தாலும் அடுத்த வேலையை நம்மளுக்கு ஈஸி பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து இன்னர் கார்னரில் ஒரு தையல் போட்டுடலாம் சுற்றி ரவுண்டுக்கு. அது இன்னர் கார்னர்லேயும் போட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக மட்டும்தான். பாருங்கள், அவ்வளோதான், பேக் நெக் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டருக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். ஸோ 1/2 இன்ச்சுக்கு வச்சு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது எப்போவுமே நீங்கள் எந்த துணி தைச்சாலுமே சென்டரில் இருந்து தான் ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து தான் ஜாயின் பண்ணிட்டு வரணும். இதுக்கு வந்துட்டு ஸ்லீவில் வந்துட்டு அர்க்கத் பண்ண வேணுங்கிறது இல்லை. ஸ்லீவ் சுற்றளவுக்கு நான் கட் பண்ணுறப்பவே சொல்லியிருப்பேன், நம்ம பாடியில் மட்டும் ஆம்கோலோட அளவு அர்க்கத் பண்ணால் போதும், ஸ்லீவுக்கு பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே செக் பண்ணலை. நம்ம பாடியில் எவ்வளோ தூரம் அர்க்கத் பண்ணியிருக்கோமோ அதே அளவு தான் நம்மளுக்கு கணக்கு. ஏன்னா நைட்டி அப்படிங்கிறதுனால அந்த கை ஆம்கோல் வந்துட்டு அவ்வளோ ஃபிட்டாலாம் போட மாட்டோம் இல்லைங்களா, லூஸாக தானே போட போகிறோம். அது இல்லாத வளைவு கொண்டு வர போகிறதும் இல்லை, அப்படியே ரவுண்டாக தான் வெட்ட போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அவ்வளோ எக்ஸாக்டாக வந்து ஆம்கோலெல்லாம் அப்படி செக் பண்ண தேவையில்லை. ஸ்லீவில் பாடியில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். ஆனால் பாடியில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாக்ட் அளவு வச்சுக்கோங்க, அதில் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்துட்டு பாக்கெட்டுக்கு துணி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மேலே வந்து நம்ம மடிச்சு அடிக்கணும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மடிச்சு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அகலம் நீளம் எவ்வளோன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சைடு வந்துட்டு நம்ம 4 இன்ச்சு உள்ளே மடிச்சு அடிச்சுக்கலாம். அகலம் வந்துட்டு 6 இன்ச்சு வைக்கிறோம். நீங்கள் 5.5 to 6 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் துணி இருக்கிறதுனால 6 இன்ச்சே வைக்கிறேன். கீழே இறக்க வந்துட்டு 6.5 இன்ச்சு வைக்கிறோம். ஸோ துணி வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்துட்டு உள்ளே 4 இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சுக்கோங்க. அது பாருங்கள், அப்படியே தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வெட்டிக்கலாம். நீங்கள் வெட்டாத அப்படியே உள்ளே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை உள்ளே விட்டு எடுக்கிறப்ப அந்த உள்ளே அந்த பிசுறு அதிகமாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இப்படி வெட்டிக்கிறோம். இப்போ வந்து பாக்கெட் வைக்கிறதுக்கு மேலே ஷோல்டரில் இருந்துட்டு 20 இன்ச்சு இறக்க வச்சுக்கோங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க, ஸோ அதனால் இவங்களுக்கு 20 இன்ச்சு வைக்கிறோம். கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ரா வரும். அதை நான் இப்போ தைக்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நைட்டிக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சைடில் வந்துட்டு நம்மளோட ரெடி அளவு எவ்வளவோ அதிலிருந்து 3.5 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம தைக்கல, அதனால அதுக்கப்புறம் தான் நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். முன்னாடியே வந்துட்டு அந்த அளவு மட்டும் நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக வந்து வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ உயரத்துக்கு நம்ம அந்த மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த பாக்கெட் பீஸை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து சுற்றி அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். இது வந்து ஒரு தையல் போட்டால் போதும். இப்போ சைடில் வந்து உங்களுக்கு கிராஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கிராஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து அப்படியே மாதிரியே இருந்துட்டு போகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட தைச்சிக்கலாம். அதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான்.
இப்போ வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணுறோம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்ம ஸ்லீவ் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதிலிருந்து இந்த ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் தான் அர்க்கத் பண்ணியிருப்போம். ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக வளைச்சி கொண்டு வந்து தைச்சிக்கலாம். சைடில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸாக்ட் அளவு அப்படிங்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மார்க் மேலே அப்படியே தைச்சிக்கோங்க. அந்த சீட் அளவு வரைக்கும் தான் நம்ம கொஞ்சம் அகலமாக விடுவோம். அப்புறம் சீட் அளவுக்கு மேலே கீழே போக போக கரெக்டாக அந்த 1/2 இன்ச் துணி மட்டும்தான் விட போகிறோம். இப்போ சைடில் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லைங்களா ஒரு இடத்துல, அதுக்கு வந்துட்டு நம்ம 3 இன்ச்சு உயர வைக்கிறோம். மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு போயிடும். ஸோ 2 இன்ச்சு தான் நம்மளுக்கு அந்த கேப் வரும். சைடு ஜாயின் பண்ணுறப்ப அந்த கேப்போட தையல் கொண்டு வந்து நிறுத்திட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இன்னொரு தையல் அது மேலேயே போட்டுக்கலாம். பக்கத்தில் இதை அடிக்கணுங்கிற தேவை கிடையாது. உங்களுக்கு அடிக்கணும்னு வேணும் அப்படின்னுச்சுன்னா பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தையல் அடிச்சுக்கோங்க. பட் நைட்டி நம்ம எப்போவுமே லூஸாக தான் தைப்போம். ஸோ பிரித்து விட்ற நிலமெல்லாம் கண்டிப்பாக வராது. இப்போ பாருங்கள், நான் கை வெட்டுறப்போ ஆம்ஹோல் அளவு வந்து செக் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்டியிருப்பேன். பாடியோட அளவு தான் நமக்கு ஆம்ஹோல் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், துணி வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டோமோ அது வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம வெட்டி விட்டுறலாம். ஸோ நைட்டிக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டு இன்னொரு பக்கத்துக்கும் மார்க் பண்ணி விட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸி, அப்படியே தைச்சிடலாம். இல்லாட்டினா இந்த சைடு எவ்வளோ அகலம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப வேலை இழுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ வந்து கீழே மடிச்சடிக்கிறோம். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச்சு தான் கரெக்டாக விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாக்ட் அளவு மடித்து தைக்க போகிறோம். உங்களுக்கு அப்படியே ரெட்டையாக மடித்து தைக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாம். பட் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் தைப்போம். இப்போ வந்துட்டு நம்ம நைட்டி எவ்வளோ தூரம் மடிச்சடிக்கணும் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு மடிச்சடிச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு மடிச்சடிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்துட்டு நைட்டி தைச்சி முடிச்சாச்சு. ரொம்ப நீட்டாக அந்த ஃபினிஷிங் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே சமயம் நல்லா க்ளோஸ் அப்லேயே காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.